உங்க அம்மா அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா உடனே அவங்களுக்கு ஃபோன் போட்டு இந்த நெல்லிக்காயும் கொய்யா இலை ஜூஸையும் சேர்த்து எடுத்து டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு உடனே சொல்லிடுங்க. சயின்டிஃபிக் அண்ட் ரிசர்ச் ஸ்டடீஸ்லையும் இது டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்காக நீங்கள் உங்கள் மாத்திரை எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இதை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லலை. ஸோ உங்கள் டேப்லெட்ஸோடு சேர்த்து இதையும் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ சுகர் இன்னும் பெட்டராக கண்ட்ரோல் ஆகுன்னு தான் சொல்ல வரும். இது எப்படி சயின்டிஃபிக்காக உண்மைன்னு வாங்க பார்த்துடலாம். இந்த கொய்யா இலையில் ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் இருக்கனால ஃபுட்டில் இருந்து சுகர் பிரேக் டவுன் ஆகிறது ஸ்லோ ஆகுது. இதனால சுகர் அப்சார்ப்ஷனும் மெதுவாக தாங்க நடக்கும். ஸோ சுகர் ஸ்பைக் டக்குன்னு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிங்க் உங்கள் உடம்புல இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணி தரதுனால இன்சுலின் செக்ரீஷன் அதிகமாகுது. ஸோ சுகர் கண்ட்ரோல் பெட்டராக இருக்கும். இந்த கொய்யா இலையை விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபைபர் நிறைஞ்சிருக்கிற ஆம்லா, அதாவது நெல்லிக்காவோட சேர்த்து ஜூஸாக எடுக்கிறப்போ இது ஒரு எஃபெக்டிவாக சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக மாறுது. அதுக்காக இந்த கொய்யா இலையை பச்சையாலாம் எடுத்துடாதீங்க. அதில் நிறைய ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு எடுங்க. அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காவோட சேர்த்து பிளெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். எஃபெக்டிவ் டயபெட்டிக் கண்ட்ரோல் ரிசல்ட்ஸும் கிடைக்கும். இந்த மாதிரி டயபெட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸையும் தாண்டி ஃபுல் ஹோலிஸ்டிக் அப்ரோச் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல்லுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோலிஸ்டிக் அப்ரோச்சை பற்றின PDF உங்களுக்கு நாங்கள் DM பண்ணுறோம்.